பொதுவாக யாருக்காவது ஒரு வெக்கமான ஒரு சூழ்நிலை நடந்துருச்சுன்னா முகத்தை மூடிடுவாங்க. ஒரு வேதனையான சம்பவம் நடந்துருச்சுன்னா முகத்தை வெளியே காட்ட மாட்டாங்க. நீங்கள் ஒரு விளையாட்டில் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் தோத்துட்டாங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக மறைஞ்சு ஓடலாமா ஓடுவாங்க. ஆனால் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த அந்த கிரவுண்டை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க முகம் வெளியே தெரியணும், அவங்க பிரகாசமாக இருக்கணும், அவங்க எல்லாரும் பார்க்கணும். பல கோணத்தில் போஸ்ட் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லா ஆங்கிள்லேருந்தும் ஒரே ஃபோட்டோவாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க வெற்றி எடுத்திருக்காங்க. இயேசுவை பாருங்க, புகழினுடைய உச்சாணி கிளைக்கு ஏறினாரு. ஏறி இருக்கும்போது தேவன் திடீரென்றவர் எடுத்து என்ன பண்றாருன்னா மறைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கூட நம்மை மறைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில எதிர்பாராத நேரங்களில் இந்த நேரம் எனக்கு டேக் ஆஃப் சீசன் நம்ம நினைப்போம். இது என்னுடைய வெற்றியின் நேரம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வலுக்கட்டாயமாக சிலரை பிடிச்சு என்ன பண்ணுவார்னா மறைப்பார். ஏன் தெரியுமா? நாம் அறியாத ஒன்றை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம நினைக்கிறோம், ஓ ஜனங்கள் என்ன புகழ்ந்துட்டாங்க, இந்த புகழின் மேலேயே நான் எழும்பி போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், இந்த புகழே உனக்கு என்னவா மாற முடியும்னா தீங்கு நாளாக மாற முடியும். இன்றைக்கு உன்னை வாயால புகழுகிறான், இந்த புகழுகிற இதே மனுஷன் நாளைக்கு உன்னை என்ன பண்ண முடியும்? இகழ்ந்து விட முடியும்.